ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். வெளியுலகத்தை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழிசை கட்சி, டெலோ, டிபிஆர் போன்ற 4 அமைப்புகளை கொண்ட ஒரு கூட்டாக இருக்கிறது. இந்த தேர்தலில் நாங்கள் தமிழரசு கட்சி 8 ஆசனங்களையும் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தலா 2 ஆசனங்களாக 6 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் வெறுமனே ஒரு கட்சியை மாத்திரம் தேர்வு செய்யவில்லை, மாறாக கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல கட்சிகளையும் மக்கள் தேர்வு செய்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே கூட்டமைப்பு என்பதற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த கௌரவத்தை கூட்டமைப்புகள் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளும் அந்த கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு, தமிழ் மக்கள் இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனம், இதனை நடைமுறைப்படுத்துவது போன்ற விடயங்களில் எல்லாவற்றிலுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்புடன் அல்லது ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். தேசிய பட்டியல் அங்கத்தவர்களை தெரிவு செய்யும் பொழுதும் அவர்கள் கூட்டாக சேர்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் நம்புகின்றேன். அது ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதை ஒரு தனித்துவமான ஒரு கட்சி தானாக மேற்கொள்வது என்பது சரியான ஒரு வழிமுறை அல்ல. 1989ஆம் ஆண்டு திரு அமர்தலிங்கம் அவர்கள் தோல்வியிட்ட பொழுது அவர் தேசிய பட்டியலில் கொண்டு வரப்பட்டார். இதே போலவே சில சமயங்களில் இந்த தேர்தலில் இன்னும் ஒரு கட்சித் தலைவர் தோற்றிருப்பாராக இருந்தால் அவர் இந்த தேசிய பட்டியலில் கொண்டு வரப்பட்டிருப்பாரா இல்லையா? சில சமயங்களில் அது ஒரு மாவே சேனாதிராஜாவோ அவ்வாறான யாராவது ஒருவர் தோல்வியுற்றிருந்தால் அவர் இந்த தேசிய பட்டியலில் கொண்டு வரப்பட்டிருப்பாரா இல்லையா? இல்லை என்றால் அதற்கும் இவ்வாறான காரணங்கள் கூறப்பட்டிருக்குமா என்பதும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றை ஏன் நான் கூற வேண்டிய தேவை ஏற்பட்டது என்றால், நாங்கள் ஒரு சில நியமனங்களை செய்துவிட்டதற்கு பிற்பாடு எல்லாவற்றையும் நியாயப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் நியாயப்படுத்துவது என்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது.